அறிவுக்காரகன், புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களை பற்றி ஒரு சின்ன ரகசியம் சொல்லட்டுமா? ஏன்னா உலகத்தில் பல பேர் வேலை செய்வாங்க. ஆனால் கன்னிராசி என்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா வேலை சரியாக முடிஞ்சுதா 10 தடவை அதை செக் பண்ணுவாங்க. கரெக்டாக செஞ்சுருக்காங்களா, கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு 10 தடவை செக் பண்ணுவாங்க இந்த கன்னிராசி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கையில் போகிற வேலைக்கு ஒரு தனி தரம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு 10 முறை செக் பண்ணிடுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் செய்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்தா யாராவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாருங்கள், உடனே அவங்களுடைய மனசுக்குள்ளே எப்படி பரவாயில்ல, எது பரவாயில்ல, ஏன் பரவாயில்ல, எங்கே தவறு இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா இவங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், துல்லியமும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே அதுதான். அதே நேரத்தில் மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஒரு வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா கூட அந்த வீட்டுக்குள்ளே எதெல்லாம் தவறாக இருக்குது, எதெல்லாம் நீட்டாக இல்லை அப்படிங்கிறத டக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கவனிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா எல்லாரும் குறையே சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் நிறைய சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் மட்டும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதில் உள்ள நிறை குறை, எது சரி எது சரியில்லை அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒரு வீட்லேயோ அல்லது ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இவங்க ஈடுபட்டாங்கன்னா கூட அதில் இருக்கிற என்னென்ன நிறை என்னென்ன குறை அப்படிங்கிறத ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேலண்ட் பர்சன் தான் இந்த கன்னிராசி. ஏன்னா புதன் அங்கே உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் கன்னிராசி என்பவர்கள் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்க அதிகமாக யோசிக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் உண்மையை பேசக்கூடியவங்க. அதே நேரத்தில் இந்த கன்னிராசி என்பவர்கள் அதிக நேரம் நிறைய விஷயங்களை யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல பிரச்சனைகளை முன்னாடி கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மனசாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும். மற்றவங்களுக்காக அதிகம் கவலைப்படுவாங்க. உடன்பிறப்புகளுக்காக, கூட இருக்கிற நண்பர்களுக்காக அதிகம் கவலைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமும் செயலுமா இருக்கும். சில நேரம் பார்த்திங்கன்னா என்பர்கள் அவங்களாவே இருக்க மாட்டாங்க. நண்பருக்காக, பக்கத்தில் இருக்கிற உறவுகளுக்காக, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறந்துடுவாங்க, அவங்க மறந்துடுவாங்க. குடும்ப நிலைமையும் யோசிக்காமல் அடுத்தவங்களை பற்றி அதிகம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் சாதாரண வெற்றியை விரும்ப மாட்டாங்க. இவங்களுடைய சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு முன்னேற்றமுள்ள ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா வேலையை ஆரம்பிக்க கூட தாமதமாகும். ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அதை ஆரம்பிக்கவே நினைப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களை நினைவில் வச்சுக்குவாங்க. முழுமையாக ஒரு சில விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. சில நேரம் தொடங்குறதுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்களை பற்றி ஒரே விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரூமில் நுழைந்தாங்கன்னா அது அழகாக இருக்கிறத விட எதெல்லாம் தூசி படிச்சிருக்கோ அதுதான் முதல்ல உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வெற்றிக்கு ரகசியம் இதுன்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையை ரொம்ப அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே இவங்களுடைய கண்ணில் அதிகமாக தெரியறதுனால என்னமோ அந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே இவங்க டக்குன்னு அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம் போட்டாங்களா கூட பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப திடமாக சிந்திப்பாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இனி வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடவுளை வழிபட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்களோட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு வழிகாட்டலாம். ஆனால் இவங்களுடைய இலக்கை அடையிறது பார்த்திங்கன்னா இவங்களுடைய முயற்சி தான். அந்த முயற்சியை மட்டும் அதிகமாக போடுங்க. பொறுப்புணர்வோடு எல்லா விஷயத்திலையும் நடந்துக்கோங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. கன்னிராசி என்பவர்களுக்கு இதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்கும். கன்னிராசி அப்படின்னாவே ரொம்ப அமைதியான, உழைப்பு அதிகமாக போடக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படின்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்து உழைப்பை போட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களை நம்புங்க, உங்களுடைய அறிவு நம்புங்க, உங்களுடைய உழைப்பு நம்புங்க. ஒழுங்காக
எல்லாமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்கள பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியனோடு இணையும் போது நம்மளுடைய கன்னிராசிக்கு இது ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புத ஆதித்ய யோகம் ஏற்பட போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதுசாக ஒரு சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இனிமேல் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட லாபகுரு இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் கூட புதுசாக ஒரு சில பங்குதாரர்கள் இணைவாங்க. அவங்க மூலிமா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பணம் பல வழிகளில் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சிருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் மாறி இருக்கும்போது மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியோட அன்பு, ஆதரவு, நல்ல ஒரு மேன்மை இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்ல இருக்கிறார். நம்மளுடைய கன்னிராசிக்கு 3, 8க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது பூமி சம்பந்தமாக நல்ல லாபம் கிடைக்கும். இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அல்லது மனதுக்கு மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் நடக்கும். கடன் சுமை படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்பாடா எல்லா கடனையும் கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கவலைப்பட்ட காலமெல்லாம் மறைய போகுது. இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக இடம் வாங்கிறதுக்கான யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். அதே நேரத்தில் பல நாட்களாக பஞ்சாயத்து பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு சில வாக்குவாதங்கள் இதெல்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு, அதுவும் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமான முடிவாக இந்த காலகட்டத்தில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரையிலும் எந்த காரியம் தள்ளி போயிட்டே இருந்ததோ அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் உங்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த காரியம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வருகின்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் துணிவோடும் தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகும் போது துணிச்சலும் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நேர்மறை சிந்தனை அதிகமாகும். அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய கன்னிராசிக்கு கடகராசியில் சுக்கிரன் வரும்போது ஆனி மாதம் 21ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் வரும்போது சிம்ம ராசியில் வக்ரகமாகி அமரும்போது நம்மளுடைய கன்னிராசிக்கு 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்தில் வரும்போது விரயங்கள் கொஞ்சம் கூடும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்குவீங்க. ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குது இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஆனி 21க்கு மேலே ஏதாவது ஒரு வெளியில் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனி மாதம் 31க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு சனி பகவான் வக்கரகம் பெற்று செல்ல இருக்கிறார். நம்மளுடைய கன்னிராசிக்கு 5, 6 இடத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்கரகம் பெறுவது ஒரு வகையில் நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு அதிபதியை வக்கரகம் பெறுவதனால எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். லாப நோக்கோடு ஒரு சிலர் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பழகியவங்களே யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள ஒதுக்கி வச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தேவை பூர்த்தியாகும். கடன் சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உங்களுடைய ராசிக்கு
1, 4, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான். அவருடைய பார்வை பதியும் போது, குருவுடைய பார்வையும் அங்கு பதியும் போது, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், கடுமையான தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் நம்மளுடைய கன்னிராசிக்கு. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அந்த ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவு பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். ஏன்னா 11ஆம் பார்வையால் குரு பகவான் அங்கு பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப ஒற்றுமை அதிகமாகும். உடன் பிறந்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரும். இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு திடீர்னு கூடுதலாக ஒரு சில பொறுப்புகள்லாம் வரும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்ட மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதம் இந்த ஆனி மாதம். மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி. கன்னிராசி பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிக்கடி எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க, அதன் மூலிமா கொஞ்சம் விரயம் வரதுக்கான சூழல் இருக்குது. மற்றபடி வருகின்ற மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பெருமாளை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுடுவாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் மாதம் ஒரு முறையாவது அமாவாசையிலையோ பௌர்ணமி நாட்கள்லையோ போய் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு